கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மயில்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனை கண்காணித்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பறவை நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பசுமையான மலைப்பகுதியில் பார்த்து ரசிப்பதற்கு ஏராளமான உயிரினங்கள் இடம்பெற்றிருப்பது கொடைக்கானல். இதற்கு மேலும் மகுடம் சூட்டுகிறது மயில்களின் நடமாட்டம். தேசிய பறவையான மயில்களை காண்பது அரிதாக இருக்கும் நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக நடமாடும் மயில்களை பார்ப்பது மனதிற்கு இதமாக உள்ளது. டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா மயில்கள் அதிகமாக பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. முதல்ல ஒன்றுமே கிடையாது, மயில் பார்க்கறனா பழனி கும்பகோணம் அந்த சைடு தான் காட்டிட்டு வருவோம். இப்போ அதிகமாக இருக்குது கொடைக்கானலில். கோலாப்பூர் மேற்கு பூம்பாறை கிராமத்தில் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறையினர் அங்கங்கே ஒரு போர்டு வச்சாங்கன்னா வர டூரிஸ்ட் பார்த்து நல்லா மகிழ்ச்சி அடைவாங்க. குளிரின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவும் மேல்மலை கீழ்மலை பகுதிகளான வட்டக்கானல், ஏரிச்சாலை, செண்பகனூர், தைக்கால் பகுதிகளில் மயில்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. தனியார் தோட்டங்களில் கூட்டம் கூட்டமாக உலாவரும் மயில்களை வனத்துறையினர் கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தேனி மாவட்டத்திலிருந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். சுற்றி பார்க்க வந்த இடத்துல மலைகளில் நிறைய மயில்கள் பார்க்குறோம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பக்கம் பார்க்குறோம். அந்த மயில்களை ரெக்கதுகளை யாரும் பறிச்சிடாமல் இருக்கிறதுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பாக அதை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பருவநிலை மாற்றத்தால் கானகத்தில் இருந்து இடம்பெயர்ந்த மயில்கள் நகர்ப்பகுதிகளில் அதிக அளவில் நடமாடுகிறது. மருத்துவ குணாதிசயங்கள் கொண்ட தேசிய பறவையை சமூக விரோதிகள் வேட்டையாடக்கூடும் என்பதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அழகு மயில்களை காக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தேசிய பறவையான மயில்களின் நடமாட்டத்தை மலைப்பகுதிகள் முழுவதும் கொடைக்கானல் வனத்துறையினர் கண்காணித்து அவைகளுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து ஜாஃபர் சாதிக்.